students and parents, welcome back to our channel. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய MBBS சீட் இன்டேக் எவ்வளவு இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் என்ன போயிருக்கு, லாஸ்ட் 6 இயர்க்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூமே பார்க்கலாம். சோ இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்லிஷ் ஆன இயர் 2006ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி சாலை, கேளம்பாக்கம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அஃபிலியேட்டட் பை வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் தான் பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வச்சிருக்காங்க. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 120 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரீனரியான ஒரு கேம்பஸ்னே சொல்லலாம். சோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் MCC கவுன்சிலிங்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 5000 ரூபீஸும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டா ஒரு 2 lakhs ரூபீஸும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது ஒரு ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். சோ டோட்டலா நீங்க 2,05,000 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். இந்த காலேஜோட ஒரு ஓவர்வியூ ஒரு 1 minute பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பத்தி தான். இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மாடர்ன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஃபுல்லி ஏர் கண்டிஷனர் லெக்சர் ஹால், அட்வான்ஸ்டு அனாட்டமி டிசெக்ஷன் ஹால், டிஜிட்டல் லைப்ரரி, சென்ட்ரல் லைப்ரரி, வெல் எக்யூப்டு லேபரட்டரி, சிமுலேஷன் லேப், ஸ்கில் லேப்னு மெடிக்கல் எஜுகேஷனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ் வித் ஹைஜீன் மெஸ், கேஃபிடேரியா, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் மாதிரி டெய்லி லைஃபுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. இப்போ டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பத்தி பார்த்தா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ், அப்சர்வேட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட், ENT, ஆப்தமாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட், ICU, NICU, PICU, MRI, அல்ட்ராசவுண்ட் எல்லா மேஜர் டிபார்ட்மெண்ட்டும் ஃபங்க்ஷன்ல இருக்கு. டெய்லி OPTக்கு நிறைய பேஷண்ட் வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கிளினிக்கல் எக்ஸ்போர் நல்லா கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் அண்ட் ப்ரொஃபசர் கைடன்ஸ்ல பெட் சைட் டீச்சிங், பிராக்டிக்கல் லேர்னிங், கேஸ் டிஸ்கஷன், கிளினிக்கல் போஸ்டிங், ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓவராலா பார்த்தா மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸலன்ட் ஹாஸ்பிட்டல், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஸ்ட்ராங் அகாடமிக், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பிராக்டிக்கல் லேர்னிங் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுனா செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் MBBS படிக்க கன்சிடர் பண்ண வர்த்தான டாப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒண்ணுனே நான் சொல்லுவேன். சோ செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் இருக்கு. PG கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 MD MS கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் ஆன TM MCH கோர்சஸ்ல ஒரு 7 கோர்சஸ் அவைலபிள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம டீச்சிங் ஹாஸ்பிட்டலோட டைப் இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஓன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராவே டெய்லி பேஷண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா 800 to 1000 பிளஸ் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு OPTக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பெட் வந்து பாத்தீங்கன்னா 1600 பிளஸ் பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல அவைலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். செட்டிநாடு மெடிக்கல் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சோ டோட்டலா நான் சொன்ன மாதிரி 250 MBBS சீட்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெய்டு சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 212 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. NRIல ஒரு 38 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MBBS சீட்ஸ் வந்து இந்த காலேஜ்ல இன்டேக் இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் டீடைல்ஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ டியூஷன் ஃபீ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27 lakhs per இயருக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் வந்து per இயருக்கு உங்களுக்கு வந்து 2 sharing 3 sharing பிளஸ் AC நான் AC இத பொறுத்து உங்களுக்கு வேல்யூ டிஃபர் ஆகும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 2,30,000ல இருந்து 3 lakhs வரைக்குமே உங்களுக்கு per இயருக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டுமே தனியா வரும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். நம்ம செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ்ல இப்ப நம்ம பார்க்க போறது லாஸ்ட் இயர், அதாவது 2025ல க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா போயிருந்தது, 4 ரவுண்ட்ஸ்லயும் என்ன கட் ஆஃப் போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ரவுண்ட் 1ல 250ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்கோர் க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 223லயும், அதே ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 206லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 4 நாட் அப்ளைட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3 வரைக்கும் போன வருஷம் நடந்திருக்கு. அதுல என்ன கட் ஆஃப் ஸ்கோர் போயிருக்கு, அதற்கான ரேங்க் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது இதுதான். செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் 6 இயர்க்கான கட் ஆஃப் மார்க் என்ன போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 2020ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 215ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோர் க்ளோஸ் ஆயிருக்கு. 2021ல 108லயும், 2022ல வந்து பாத்தீங்கன்னா 136ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. So 2023ல 128லயும், so
சோ 2024ல 235லயும் அதே மாதிரி 2025ல வந்து 206லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 29 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல இருந்து 2029ல உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்க்கான இந்த செட்டிநாடு மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் ஸ்கோர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்குக்கான டீடைல்ஸ். செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபுல் டீடைல்ஸும் பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கும். 300 ஒரு மார்க் எடுத்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தேடுறீங்க, அது ஒரு பெஸ்டான காலேஜ் தேடுறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன் கவுன்சிலிங் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய சென்டாக் கவுன்சிலிங், எம்சிசி கவுன்சிலிங்களோட கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you for watching.